மஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இளநீர் சர்பத்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க அந்த சர்பத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இளநீ பெரிய இளநியாக எடுத்திருக்கேன். இப்போ அந்த இளநீ நம்ம உடச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை எடுத்தாச்சு. இந்த இளநியோட அளவு தான் தண்ணியில் லைட்டாக இருக்கும். இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை, இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நம்ம கரையை விட்டுக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம நல்லா கரையை விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நல்லா அந்த ஜல்லியை ரெடி பண்ணிக்கலாம். ஆறட்டும். இப்போ இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதிலே பாலே கொஞ்சம் கடல் பாசி, நம்ம இந்த ஜூஸ் சர்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பால் நல்லா காயணும். காய்ஞ்சி நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விட்டணும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி இது ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம அந்த பாலை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஜூஸ் சர்பத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் சப்ஜா விதை நான் ஒரு 2 ஸ்பூன், பாதாம் பிசின் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஊற வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இந்த இளநியோட வலுவையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அது சூப்பராக இருக்கும். இந்த சர்பத்துக்கு மெயினே இது இந்த இளநியோட வலுவு தான். இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நம்ம சர்க்கரை நம்ம ஏற்கனவே பாலை நம்ம சேர்த்துட்டோம். அதனால் நம்ம இப்போ புதுசாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம பாலையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. இப்போ இதை கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜல்லி இப்போ கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நல்லா அந்த இளநியோடு அந்த ஜல்லி பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்பத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலங்களில் அந்த நோம்பு திறந்துட்டு இதை சாப்பிடையில டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ சத்து. இந்த இளநீ உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது. பாலோடு நல்லா சாப்பிடையில அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு திறந்துட்டு இந்த மாதிரி சர்பத்து நீங்களும் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இப்போ சர்பத்து ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான இளநீர் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.